ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரெட்லைன் ரோஸ்டர்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஷெட்டில் வந்து ஒரு 2 புதுசாக கோழிகள் கொண்டு வந்திருக்கோம். எங்கே இருந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம தம்பிக்கு வந்து 2 மாதம் குஞ்சு வந்து ஒரு 4 குஞ்சு கொடுத்துருப்போம். அந்த 4 குஞ்சில் வந்து 2 குஞ்சை வந்து திரும்ப நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அது எந்தெந்த குஞ்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா, அங்கே இருக்குது பார்த்திங்களா மயில், அந்த மயிலும் இந்த வெடை குஞ்சு தாங்க கொண்டு வந்தோம். இந்த வெடை குஞ்சுக்கு வந்து கவுள் மண்டை ஃபுல்லாமே செங்கருப்பு, பட்டு பாடி ஃபுல்லாக கருப்பு தாங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்க இந்த வெடை குஞ்சு அப்படி தாங்க இருக்கும். கீழே கல்வா நேர் வந்து ஃபுல்லாக செங்கருப்பாக இருக்குங்க. அதே மாதிரி மேலே ஃபுல்லாமே பிளாக்காக இருக்குங்க. நம்மக்கிட்ட பொறிக்கிற எல்லா குஞ்சுமே வந்து செங்கருப்போட குஞ்சு தாங்க. அப்புறம் அந்த சேவல் முட்டை ஏன் மயில் சேவலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேவலுக்குமே வந்து கீழே பார்த்துட்டிங்கன்னா, அதாவது பின்னாடி வால்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2-3 பொங்கு வந்து மயில் பொங்கு இருக்குங்க இந்த ரைட் சைடு. அதனால் வந்து மயில் விழுந்திருக்கலாம். அதே மாதிரி அதோட முன்னோரோட ஜீனோட விழுந்திருக்கலாம். நம்மளோட இதோட அம்மா இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பியூர் மயிலுங்க. நம்ம கோழிக்கு எப்படிங்க, இந்த கோழிக்கு எப்படி சொன்னோம் பார்த்திங்களா, கழுத்துலேயுமே கவுள்லேயுமே அப்படியே செங்கருப்பு பொங்கு இருக்குன்னு, அதே மாதிரி அதோட அம்மாவுக்கு வந்து ஃபுல்லாமே மயில் பொங்கு இருக்குங்க. அதனால் வந்து மயில் பொறிச்சிருக்குங்க. நம்மக்கிட்ட பொறிக்கிற எல்லா குஞ்சுமே வந்து செங்கருப்பு, மயில், டை பிளாக், இது 3ல் தாங்க வரும். வேறு எந்த கலருமே வராது. ஏன்னா நம்ம வச்சுருந்த வரைக்குமே இந்த 3 கலர் தான் வந்திருக்கு. வேறு கலர் வந்து இன்னும் வந்தது இல்லை. இதே எல்லா விடையுமே கருப்பு விடை மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நம்மக்கிட்ட வந்து செம்மி விடையும் ஒன்று இருக்குது. அதுவும் வந்து நம்ம மயில் கோழிக்கு பொறிச்ச குஞ்சு தாங்க. அந்த குஞ்சு வந்து நம்ம தம்பிக்கிட்ட தான் இருக்குது. இந்த சேவை குஞ்சையுமே அதே மாதிரி இந்த விடை குஞ்சுமே நம்ம ஷெட்டுக்கே திரும்ப கொண்டு வந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 சேவை குஞ்சுமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வழக்கமாக வந்து 7 மாதத்தில் தான் சேவை குஞ்சுகளை அடிச்சுக்க ஆரம்பிக்கும், அதாவது கூவுற பருவத்தில். இப்போ வந்து அங்கே மேகோழி இல்லாத காரணத்தினால் வந்து நம்ம இங்கே ஷெட்டில் இருக்க இந்த மயிலும் அங்கே இருக்க மயிலும் வந்து கூவை ட்ரை பண்ணியிருக்கு. அதே மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிச்சு. மூஞ்சி அதெல்லாம் காயமாகி போச்சுங்க. சரி, அங்கே இருந்தால் ஒன்று மேகோழி கீகோழி அப்படின்னு சொல்லி மாறிடும், 2மே நமக்கு மேகோழியே வேணும் அப்படிங்கிறங்காட்டிக்கு நான் வந்து நம்ம செங்கருப்பு விடையுமே அதே மாதிரி மயிலையும் இங்கே கொண்டு வந்துட்டேங்க. தம்பிக்கிட்ட வந்து செம்மி விடையுமே மயில் சேவலையும் இன்னொரு மயில் சேவலையும் தம்பிகிட்ட கொடுத்துட்டேங்க. அது கீழே வளரும், இது கொஞ்சம் மேலே வளரும். 2 சேவலுமே பெருசாகிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆச்சு. மார்ச் 30 வந்து பொறிச்சதுங்க. அதனால் வந்து மார்ச்சை விட்டுறலாம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 மாதம் ஆச்சுங்க. இப்போ 5 மாதத்தில் வந்து கரண்ட் வெயிட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேவலோடது வந்து 2,800 இருக்குதுங்க. அதே மாதிரி கோழி வந்து 2,500 இருக்குதுங்க. இதுதான் நம்ம கரண்ட் வெயிட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேவலுக்கும் கோழிக்கும் இப்போ இருக்க ஏஜுக்கு. ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க எங்களுது வந்து 6 மாதத்தில் வந்து 4.5 கிலோ வந்துருச்சு, எங்களுது வந்து 4 கிலோ இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட வந்து அந்த வெயிட்டுக்கு வந்து 6 மாதத்துலலாம் வராதுங்க. 5 மாதத்தில் வந்து நம்மளது வந்து 2,800 இருக்குது. அது வந்து 2.5 இருக்குதுங்க. இவ்வளோதாங்க இருக்குது. நம்ம வந்து எந்த இன்ஜெக்ஷனும் போடுறது கிடையாது. நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். அதே மாதிரி மருந்து 3 மருந்து தான் கொடுக்குறோம். அல்போமர் கூட யூஸ் பண்ணுறது கிடையாது. அல்போமருக்கு பதிலாக நம்ம வந்து வேப்பந்தலை தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மருந்து என்னென்ன மருந்து கொடுக்குறேன்னு உங்களுக்கே தெரியும். எப்பாச்சும் இருக்கா சரி கோழி தாங்காது அப்படிங்கிற நமக்கு தெரியுமில்ல, அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் நாங்கள் வந்து மருந்து வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த 5 மாத குஞ்சு வந்து 2,800 வெயிட் இருக்க என்ன காரணங்கிறத வந்து சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த குஞ்சு வந்து ஒரு 2 மாதம் தான் இருந்துச்சு. மிச்சம் 3 மாதமே நம்ம தம்பி வீட்டில் தான் வளர்ந்துச்சு. தம்பி வந்து எப்படி தீனி வைப்பானா, காலையில் நீக்கி விட்டானா சாயங்காலம் போய் அடைச்சி வச்சுருவான். ஒரு வேளை மட்டும் கம்பு அரிசியும் கலந்து போட்டுருவாங்க. அதனால் வந்து இவ்வளோ வெயிட்டு தான் இருக்குது. தீன் வந்து கம்மியாக தான் போடுவான். அது வெளி மேய்ச்சல் போனால் தான் அதோட வேணுங்கிற ப்ரோட்டீன் வந்து அதை எடுத்துக்க முடியும். அப்படிங்கிறங்காட்டிக்கு அவன் வந்து தீன் அதிகமாக வைக்க மாட்டான், வெளியே சுத்த விட்டுருவான். அதனால தான் இந்த வீட்டில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது 5 வகையான தீன் இப்போ நான் கூண்டில் வச்சுட்ருக்கேன் பார்த்தீங்களா, அதே தீன் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே, அதாவது 2 மாதம் ப்ரீ ஸ்டார்டர் வச்சு முடிச்சக்கப்புறம் இந்த மாதிரி 5 வகையான தீன் வைக்க ஆரம்பிச்சிருந்தேன்னா அது இந்நேரத்துக்கு இந்த சேவல் வந்து ஒரு 3.5 கிலோ 3.25 கிலோ பக்கம் வந்துருக்குங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஒரு 5 மாதத்தில் இவ்வளோ தான் வெயிட் வருது, அப்போது உங்களோட கோழி எப்போ தான் 6.5 கிலோ வெயிட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீன் போடுறத பொறுத்தும் அது தீன் பொறுக்கிறத பொறுத்தும் தாங்க அது வந்து வெயிட் கெயின் ஆகும். இப்போ நான் வந்து அந்த 5 மாதம் குஞ்சுக்கு என்னென்ன தீன் போடுறேன்னா, குஞ்சு தீவனம், அதாவது பிறந்த உடனே குஞ்சுகளுக்கு கொடுக்கும் பார்த்தீங்களா ப்ரீ ஸ்டார்ட்ரு, அந்த ஸ்டார்ட்ரும் மக்காச்சோளம், அதே மாதிரி கம்பு, அப்புறம் கடல புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இது 5மே கொடுக்குறேங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து கருவாடு கொடுத்துட்றேங்க. இப்படி கொடுத்தோம்னா அது வந்து தீன் நல்லா எடுத்துருச்சு அப்படின்னா ஒரு கோழி வந்து 1.5 வருஷம் 1.25 வருஷம் கழிச்சும் கூட 6.5 கிலோ வந்ததில் இருக்குங்க. அதாவது கோழி எடுக்கிற தீனை பொறுத்தும் இருக்குது, நம்ம கொடுக்குற தீனை பொறுத்தும் தாங்க கோழியோட வெயிட் வந்து க்ரோவாக இருக்கும். அதே மாதிரி
நம்மளோட சேவல்லாம் எவ்வளோ ஹைட்டு வரும்னு கேட்குறீங்க. குறைஞ்சது 30 இன்ச்சு, மேக்ஸிமம் 36 இன்ச்சு இதுக்குள்ளே தாங்க. இதுதான் அந்த கடற்கல்லோட ஹைட்டுங்க. எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துங்க. ஒரு 2 இன்ச்சு தான் கேப் இருக்குது. இது வந்து நம்ம கோழியோட ஃபுல் ஹைட்டுங்க. தரையில் தான் நிற்கிது, மண்ணில் கூட நிப்பாட்டுங்க, காங்கிரீட்டில் தான் நிப்பாட்டியிருக்கிறேன். இப்போ நான் வந்து அளவு டேப் வந்து கரெக்டாக எடுத்து மாட்டிட்டேங்க. சரி எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு செக் பண்ணியே பார்த்துடலாம் அப்படின்னு. தானே நிற்க வச்சா நிற்க மாட்டேங்குது. பரவாயில்ல, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். மக்களே, நம்ம சேவலோட ஹைட்டு பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இப்போ தான் அவனாக நின்றுருக்கான். நம்ம போய் எடுத்தோம்னா ஓகேங்க அப்படிட்டான். ஸோ மக்களே, நம்மளது 31 இன்ச்சு இருக்குங்க. கொண்டையோடு சேர்த்துனா 32 இன்ச்சு வருங்க. ஆளை ஓடுறக்கே தான் பார்க்குது. ஒரு கடையில் நிற்க மாட்டேங்குதுங்க. இது வந்து பிடிச்சி வந்து நம்ம அளவெடுக்கிறதுக்குள்ளே தண்ணி காட்டிடுவோன்னு இவனுக்கு அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் சேவல் இருக்குது. சரி மக்களே, அடுத்த எவ்வளோ ஏஜ் என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஷெட்டில் வந்து 5 மாதத்து குஞ்சுக்கும் இந்த 105 நாள் குஞ்சுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 105 நாள் குஞ்சுன்னு எதை சொல்கிறேன்னா, இந்த பெரிய கருப்பு கோழி இருக்குது பார்த்திங்களா வெளியே, இந்த குஞ்சு சொல்கிறேன். இந்த குஞ்சு வந்து கரெக்டாக 1 கிலோ 800 கிராம் இருக்குதுங்க. அதே நம்ம 5 மாதம் குஞ்சு பார்த்துட்டிங்கன்னா 2 கிலோ 800 கிராம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 கிலோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அந்த குட்டி குஞ்சு 3 சுற்றுது பார்த்திங்களா, அந்த 3 குஞ்சுக்குமே ஒரு 60-65 நாள் தாங்க இருக்குது. உடனே தூக்கி கூண்டுக்குள்ளே போட்டாச்சு. இதுக்கு மேலே உன வெளியிட்டோம்னா வேலைக்கு ஆகாது. இனி அந்த விடையும் ப்ரீடிங் ஆகட்டும். ப்ரீடிங் ஆனால் தான் அடுத்தடுத்த குஞ்சுகள் நம்ம வந்து எடுக்க முடியும். அதனால் ப்ரீடிங் போட்டு வச்சுருக்கோம். காலையிலே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. வயிறு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துங்க. டே இங்கே பாரு, வயிறு இந்த அளவுக்கு வெளியே தள்ளிகிட்ருக்கு. இனி சாயங்காலம் வந்து ஒரு ரவுண்டு தீன் வைக்கணுங்க. அவ்வளோதாங்க. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃபுட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புண்ணாக்கு தண்ணி வச்சுருக்குங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வெயிட் அதிகமாக கெயின் ஆகட்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக குஞ்சுகளுக்காக புண்ணாக்கு தண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம புண்ணாக்கு தண்ணி வந்து வைக்கல, சக்கரை தண்ணி நார்மல் தண்ணி தான் வச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி புண்ணாக்கு தண்ணி வச்ச காரணம் என்னென்னா, நம்ம வந்து எவ்வளோ புண்ணாக்கு வந்து ஊற வச்சு எடுத்து போட்டாலும் குஞ்சுகள் சாப்பிட்டு உடனே சாப்பிட்டு புண்ணாக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி தேடுதுங்க. அது வந்து அப்படி தேடாமல் இருக்கணும், புண்ணாக்கோட ருசி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கழகத்துக்கு தண்ணியில் கலக்கி வச்சிட்டோம். அது பசிக்கிறப்பெல்லாம் வந்து தண்ணி குடிச்சிக்கும். அதே மாதிரி தாகம் எடுக்கிறப்பவும் புண்ணாக்கு தண்ணியே குடிச்சிக்கும். அதனால் வந்து அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு பசியும் அறியிற தண்ணி குடித்த மாதிரி இருக்குங்க. அந்த கான்செப்டில் வந்து புண்ணாக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கலந்து வச்சிட்டாங்க. அவ்வளோதான் மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.